ஹலோ, ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்குள்ள லெசனில் ஒரு 8 idioms அண்ட் ஃப்ரேசஸை பார்ப்போம். இடியம்ஸ்னால் என்னென்னா, அதாவது அந்த வேர்ட்ஸை நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், இல்லாட்ட சில சமயம் அது அபத்தமாக கூட இருக்கும். ஆக்சுவலாக ஒவ்வொரு இடியத்துக்கும் ஒரு உள் அர்த்தம் உண்டு. அந்த உள் அர்த்தம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ண கற்றுக்கிறோம். நம்ம எதுக்காக வேண்டி யூஸ் பண்ண கற்றுக்கிறோம் அப்படின்னா, நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் தே யூஸ் idioms ஆல் த டைம் இன் த கான்வர்சேஷன் அண்ட் இன் ரைட்டிங். அதனால் அப்படிலாம் யூஸ் பண்ணால் தான் நம்ம லாங்குவேஜும் ஒரு நேச்சுரலாக நல்ல ஸ்ட்ராங்காக அழகாக இருக்கும். அதுக்காக வேண்டியாவது இடியத்தை நிறையா பழகணும். இன்றைக்குள்ள லெசனில் கொஞ்சம் 8 idioms அண்ட் ஃப்ரேசஸை பார்ப்போம். ஃப்ரேசஸ்னால் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இதெல்லாம் பழகிக்கலாம். So let's get started. இப்போ ஃபர்ஸ்ட் இடியம் பார்ப்போம். அதாவது வீட்டில் அம்மா அவங்க மகனை பற்றி அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பாருங்க, இவன் எரிச்சப்படுத்துகிறான், எரிச்சல் ஊட்டிக்கிட்டு இருக்கான், தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு இங்கிலீஷில் ஒரு இடியம் என்னென்னா, he is getting on my nerves, getting on my nerves அப்படின்ட்டு. ஸோ இந்த இடியம் என்னென்னா, get on someone's nerves. ஸோ get on someone's nervesனால் நரம்பு, கெட்டான்னா ஏறிக்கிட்டான், நரம்பு மேலே ஏறிக்கிட்டான் அப்படின்ட்டு அர்த்தம் இல்லை. அவன் he is annoying, he is irritating அப்படின்ட்டு தான் அர்த்தம். he has become extremely annoying to me அப்படின்னு சொல்கிறது தான் he is getting on my nerves அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது, வெளியே ஹார்ன் சவுண்ட் இருக்குது. சில கார்கள்லாம் பேக்கப் பண்ணும்போது, அதாவது ரிவர்ஸில் வரும்போது பேம் பேம் பேண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி எலெக்ஷன் டயத்தில் லவுட் ஸ்பீக்கரை வச்சுட்டு கத்திக்கிட்டு போவாங்க. பிறகு அனாவசியமாக லவுட் ஸ்பீக்கரில் சத்தமாக பாட்டுகள்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நாய்ஸ் பொல்யூஷன், இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லையா? அதுக்கு சொல்லலாம், இந்த நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் கெட்டிங் ஆன் மை நர்வ்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எரிச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு, தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த இடியம் யூஸ் பண்ணலாம். கெட்டிங் ஆன் சம் ஒன்ஸ் நர்வ்ஸ். நெக்ஸ்ட் இடியம் இஸ் ஹோல்ட் யோர் டங். ஹோல்ட் யோர் டங். டங்குனா நாக்கு, ஹோல்டுனா பிடி, நாக்கை பிடி அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு கரெக்ட் மீனிங் என்னென்னா, ரிமைன் சைலண்ட், அதாவது சும்மா இரு, ஒன்றும் பேசாத, சும்மா இரு அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் இது மாதிரி கூட சொல்லலாம், நாக்கை அடக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் hold your tongue அப்படின்னு சொல்லலாம். to say nothing although you want to speak. நீங்கள் பேச விரும்பினா கூட to say nothing, ஒன்றும் பேசாமல் இருக்கிறது, அதுதான் இதுன்னு பேர். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். I am going to have to learn to hold my tongue. என்னை நாக்கை அடக்கி இருக்கிறதுக்கு நான் பழகணும். நான் டக்குன்னு பேசிடுறேன், அது சரியில்லை, மற்றவங்க மனசை புண்படுத்தும். ஸோ நாட் டு சே திங்ஸ் தட் வில் அப்செட் த பீப்புள். மற்றவங்களை புண்படுத்தும் விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் நாக்கை அடக்கி இருக்கிறேன், அதாவது ஐ ரிமைன் சைலண்ட். அது படிச்சுக்கிட்டேன் இப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ எம் ஹோல்ட் யுவர் டங் அப்படின்ட்டு பேர். நெக்ஸ்ட்டு இடியம் புல் யுவர் செல்ஃப் டுகெதர். புல் யுவர் செல்ஃப் டுகெதர். புல்லுனா இழு, யுவர் செல்ஃப்னா உங்களையே அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களையே நீங்கள் இழுத்துக்கோங்க அப்படின்ட்டு நம்ம பொருள் கொள்ளக்கூடாது. எப்போதுமே இடியத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது, அதில் உள்ள என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது புல் யோர் செல்ஃப் டுகெதர் அப்படிங்கிறதுக்கு தமிழில் கிட்டத்தட்ட மனதை தேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ டு கண்ட்ரோல் யோர் ஃபீலிங்ஸ், உங்கள் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் பிஹேவ் இன் அ காம் வே, நல்ல குவைட்டாக காமாக அமைதியாக இருக்கணும். ஸோ அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதா. அந்த எமோஷனை வெளிப்படாமல், எமோஷ்னல் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ டு கம்போஸ் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் பீயிங் ஆங்க்ரி ஆர் அப்செட். ஸோ ஆஃப்டர் பீயிங் ஆங்க்ரி, நல்லா டக்குன்னு கோவப்படுறீங்க, கண்ட மணிக்கு ஒருத்தனை திட்டுறீங்க, கோவப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எரிச்சப்படுறீங்க, கோவப்படுங்க, சத்தம் போடுறீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க காம் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புல் யுவர் செல்ஃப் டுகெதர், கொஞ்சம் மனசை தேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனசை தேர்த்திக்கோங்கிறது இந்த இடத்துல பொருந்தும். அதாவது உங்கள் வீட்டில் ஒரு லாஸ் இருக்குது, லாஸ் ஆஃப் லைஃப். உங்கள் தாத்தாவோ பாட்டியோ
இல்லைன்னா கொஞ்சம் வயசானவங்க, வீட்டில் உள்ளவங்க சடனாக இறந்துட்டாங்க. நேற்று வரைக்கும் நல்ல சுகமாக இருந்தாங்க, இப்போ சடனாக இறந்துட்டாங்க. அதனால் நீங்கள் தேம்பி தேம்பி அழுகுறீங்க. அந்த லாஸை உங்களால் தாங்க முடியலை. தேம்பி தேம்பி அழுவும்போது பக்கத்தில் ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டாக யாரோ வந்து சொல்லுவாங்க, புல் யுவர் செல்ஃப் டுகெதர் அப்படின்ட்டு. மனசை தேத்திக்கொள், புல் யுவர் செல்ஃப் டுகெதர். அதாவது டு ரீகெயின் செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், ரீகெயின் பண்ணுங்கள். ரீகெயின்னா திரும்பி பெறுங்க அப்படின்னு அர்த்தம். டு மெயின்டைன் யுவர் கம்போஷர். கம்போஷருங்கிறது நல்ல வேர்டு. அதாவது கம்போஷர்னா காம், குவைட்டாக இருக்கிறது, அந்த கம்போஸ்டாக இருக்கிறது. பெர்டர்ப்டாக இல்லாமல் கம்போஸ்டாக இருக்கிறது. மனசு அமைதியாக சாந்தமாக இருங்க, மனசை தேத்திக்கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம். புல் யுவர் செல்ஃப் டுகெதர் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்ப்போம். புல் யுவர் செல்ஃப் டுகெதர் அண்ட் ஸ்டாப் க்ரையிங். அதாவது ரொம்ப அழுகிறத விட்டுட்டு மனசை தேத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. புல் யுவர் செல்ஃப் டுகெதர் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஐ நோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு கெட் ஓவர் யுவர் லாஸ். இட்ஸ் டிஃபிகல்ட் டு கெட் ஓவர். கெட் ஓவர்னா மீண்டு வர்றது அந்த லாஸ்லேருந்து, அதாவது ஒரு இழப்புலேருந்து. வீட்டில் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரவங்க யாரோ இறந்துட்டாங்க, தாத்தாவோ பாட்டியோ இல்லாட்டா அம்மா அப்பா. இறப்பு எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே. ஸோ இறந்துட்டாங்க. அப்போ வந்து அந்த லாஸை உங்களால் பொறுத்துக்கிறவே முடியலை. அப்போ வந்து பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டோ யாரோ அட்வைஸ் பண்ணுறாங்க, ஐ நோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு கெட் ஓவர் யோர் லாஸ். உங்கள் மனசு அதாவது மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இருந்தாலும், பட் ட்ரை டு புல் யோர் செல்ஃப் டுகெதர் அண்ட் கெட் ஆன் வித் யோர் லைஃப். ட்ரை டு புல் யோர் செல்ஃப் டுகெதர்னா மனசை தேத்திக்கோ, கெட் ஆன் வித் யோர் லைஃப். அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை நீங்கள் பாருங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஹீ ஹேட் அ மேஜர் ஆக்சிடென்ட் அண்ட் ஹேட் அ ஹார்ட் டைம் புல்லிங் ஹிம்செல்ஃப் டுகெதர் ஆஃப்டர் தேட். ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. அதுக்கு பிறகு இட் வாஸ் ஹார்ட் ஃபார் ஹிம் டு புல் ஹிம்செல்ஃப் டுகெதர். அதை மனசை தேத்திக்கிட்டு நல்லா இருந்து ஒரு சாந்தமாக இருக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் இப்போ ஒருத்தரை பார்த்து கொஞ்சம் ஜோக்கு போல் ஏதோ சொல்கிறீங்க, அதை அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டு மனசு சங்கடப்படுறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அப்படிங்கிறீங்க. மனசில் ஒன்றும் நினைக்காதீங்க, நான் சும்மா சாதாரணமாக விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிறதான். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, டேக் சம்திங் டு ஹார்ட், அதாவது மனசில் எடுத்துக்கிறது. இது எப்படின்னா, டு டேக் கிரிட்டிசிசம் சீரியஸ்லி. ரொம்ப சீரியஸாக யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அண்ட் பி அஃபெக்டட் ஆர் அப்செட் பை இட். அஃபெக்ட் ஆகிறது மனசு அளவில், அது ஒடிஞ்சு போகிறது இல்லாட்டா தப்பாக நினைக்கிறது ஏதாவது ஒன்று. அண்ட் அப்செட் பை இட். அப்செட்னா மனசு கோணிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க, டோன்ட் டேக் இட் டு ஹார்ட்டுங்கிறீங்க. மனசில் ஒன்று நினைக்காதீங்க அப்படிங்கிறதான் டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அப்படின்னு சொல்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் பார்ப்போம். ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். அதை மனசில் வைத்துக்கொள்ளாதீர்கள். மனசில் அதை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, மனசில் ஒன்று வச்சுக்கிறாங்க, நான் சும்மா ஒரு கேலிக்காண்டி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதாவது டேக் ஹார்ட். இப்போ இது வரைக்கும் டேக் இட் டு ஹார்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ டேக் ஹார்ட் தான். இது கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தம் உள்ளது. டேக் ஹார்ட்னா மனசை திடப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். டு கெயின் கரேஜ் ஆர் கான்ஃபிடென்ஸ். கரேஜ்னா ஒரு தைரியம், கான்ஃபிடென்ஸ்னா நம்பிக்கை. டு கெயின்னா பெறுறது. ஸோ அதுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் டேக் ஹார்ட் அப்படின்ட்டு. ஸோ டு பிகின் டு ஃபீல் பெட்டர் அண்ட் மோர் ஹோப்ஃபுல். அதாவது நன்றாகவும் நம்பிக்கையுடன் உணர ஆரம்பிக்க வேண்டும். டு பிகின் டு ஃபீல் பெட்டர் அண்ட் மோர் ஹோப்ஃபுல், அதான் டேக் ஹார்ட் அப்படின்ட்டு. டேக் ஹார்ட் அப்படின்ட்டு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. டேக் ஹார்ட், திங்ஸ் வில் கெட் பெட்டர் சோன். இது வரைக்கும் மோசமாக தான் இருந்துச்சு, இனிமேல் சரியாயிரும். டேக் ஹார்ட், கொஞ்சம் நம்பிக்கை வையே. டேக் ஹார்ட்னா நம்பிக்கை வையே அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி. கொஞ்சம் தைரியமாக இரு, நம்பிக்கை வையே அப்படின்ட்டு. மனசை திடப்படுத்திக்கொள் அப்படிங்கிறது தான் டேக் ஹார்ட் அப்படின்ட்டு சொல்லும். நாளை பொழுது நல்லதாகவே அமையும் என்று நம்பிக்கை வை அப்படின்ட்டு டேக் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு அடுத்தது லேடி லக் ஸ்மைலிங் ஆன் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா லேடி லக் ஸ்மைல்ட் ஆன் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட தேவதை அவனை பார்த்து புன்முறுவல் செய்தது அப்படின்ட்டு பொருள் கொள்ளலாம். அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னா ஒரு பெர்சானிஃபை பண்ணுறது. லக்குக்கு, அதாவது அதிர்ஷ்டத்துக்கு ஒரு பெர்சானிஃபிகேஷன் கொடுக்கறது, உருவம் கொடுக்கறது, அதுதான் லேடி லக் அப்படின்ட்டு. இப்போ தமிழில் அழகுக்கு மன்மதன் அப்படின்னு சொல்கிறோம்.
அழகுக்கு ஒரு பெர்சானிஃபிகேஷன் கொடுக்கறது, அழகை பெர்சானிஃபை பண்ணுறது, அதுதான் மன்மதன். அதே மாதிரி தான் லேடி லக்கும் அப்படி வச்சுக்கலாம், அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இப்போ லேடி லக் ஸ்மைலிங் ஆன் ஹிம்க்கு தமிழில் எப்படி கூட சொல்லுவாங்க, அவன் காட்டில் மழை பெய்யுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவன் காட்டில் மழை பெய்யுதுன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு நிறையா லக் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். லேடி லக் ஸ்மைல்ட் ஆன் ஹிம் வென் ஹி பாஸ் த எக்ஸாம் இன் த லாஸ்ட் அட்டெம்ப்ட். இதுக்கு மேலே அவனுக்கு அட்டெம்ப்டே கிடையாது, இதை விட்டோம்னா அவனுக்கு ப்ரொமோஷனே கிடைக்காது. ஆனால் திஸ் டைம் லேடி லக் ஸ்மைல்ட் ஆன் ஹிம், அதனால் பாஸ் பண்ணிட்டான், அதிர்ஷ்ட தேவதை அவன் பக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்சஸ், லேடி லக் ஸ்மைல்ட் ஆன் ஹிம் வென் ஹீ ஒன் த லாட்டரி. லாட்டரி எல்லாருக்கும் கிடைக்குமா, ரொம்ப அபூர்வமாக தான் கிடைக்கும். பட் லேடி லக் ஸ்மைல்ட் ஆன் ஹிம், அவனுக்கு அதிர்ஷ்ட தேவதை அவனிடம் கருணை காட்டினாள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸு, லேடி லக் ஸ்மைல்ட் ஆன் டெம் வென் தட் பிஸ்னஸ் ஏர்ன்ட் அ லாட் ஆஃப் ப்ராஃபிட். அதாவது இந்த வருஷம் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு நிறையா கிடைச்சது. இது வரைக்கும் என்னென்னா தே இன்கட் ஹெவி லாஸ் இன் த பிஸ்னஸ், ரொம்ப லாஸ் ஆகிக்கிட்டு இருந்தது. பட் திஸ் இயர் தே டேர்ன் த கார்னர்னால் மாறிட்டு தே ஸ்டார்டட் ஏர்னிங் லாட் ஆஃப் ப்ராஃபிட். லேடி லக் ஸ்மைல்ட் ஆன் டெம் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரேஸ் இஸ் கெட் யூஸ் டு. இப்போ இது வரைக்கும் இடியம் பார்த்தோம், இது ஃப்ரேஸ். அதாவது கெட் யூஸ் டு அப்படிங்கிறது நல்ல காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது எல்லாம் பழக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறது. ஸோ யூ வில் கெட் யூஸ் டு இட், நீங்கள் எல்லாம் உங்களுக்கு பழக்கமாயிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பழகிக்கொள்வீர்கள் கொஞ்ச நாளில், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. I am used to sleeping without a pillow. I got used to sleeping without a pillow. பில்லோ இல்லாமல் கீழே சும்மா தரையில் தலையை வச்சு படுத்து பழகிட்டேன் அப்படிங்கிறது தான் I got used to sleeping without pillow அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் when I returned from abroad I was annoyed by the dirt and filth everywhere. நான் வெளிநாட்டிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் டர்ட் அண்ட் ஃபில்த் இருக்குது, அழுக்கும் தூசியும் இதுமா இருக்குது, அசிங்கமுமாக இருந்தது அப்படின்ட்டு ஐ வாஸ் அனாய்டுனா ரொம்ப எரிச்சப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நவ் ஐ காட் யூஸ் டு ஆல் த டிஸ்கம்ஃபர்ட்ஸ், எல்லா வகையான டிஸ்கம்ஃபர்ட்ஸ்களுக்கும். கம்ஃபர்ட்னா நல்லா சொகுசாக இருக்கிறது, டிஸ்கம்ஃபர்ட்னா சொகுசாக இல்லாமல் இருக்குது. எல்லா சொகுசாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் நான் பழகி போயிட்டேன். ஐ காட் யூஸ் டு இட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ காட் யூஸ் டு இட் அப்படிங்கிறத பழகிக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு ஃப்ரேஸு பார்ப்போம். லெட் சம் ஒன் டவுன், லெட் ஹிம் டவுன். அதாவது அது என்னென்னா டு ஃபெயில் டு சப்போர்ட், ஆதரவு அளிக்க தவறுவது அப்படின்னு போட்டிருக்கு. அதை இப்படியும் சொல்லலாம், சாதாரணமாக கொலோக்கியலில் சொல்லப்படணும்னா காலை வாரி விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் காலை வாரி விடுவது. அதுக்கு லெட் ஹிம் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸப்பாயிண்ட்னாலும் ஒரு ஏமாற்றம் அளிப்பது. ஒன்று காலை வாரி விடுறது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு தவற விடுறது, ஆதரவு அளிக்காமல் விட்ரா பண்ணிடுறது, நம்ப வச்சு காலை வாரி விடுறது. இன்னொன்று ஏமாற்றம் அளிப்பது, டிஸப்பாயிண்ட் பண்ணுவது. ரெண்டுக்குமே இப்போ சென்டென்சஸை பார்ப்போம். ஐ ஒன்ட் லெட் யூ டவுன், நான் ஒன்று ஏமாற்ற மாட்டேன். ஐ ஒன்ட் லெட் யூ டவுன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு. செகண்ட் சென்டென்சஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு லெட் யூ டவுன், நான் உன்னை டிஸப்பாயிண்ட் பண்ண விரும்பலை. ஒன்று காலவாரி விட விரும்பலை, இது டிஸப்பாயிண்ட் பண்ண விரும்பலை. பிகாஸ் ஐ கான்ட் சப்போர்ட் யூ இன் தி எலெக்ஷன். I belong to the other party, I don't belong to your party, I don't like your party, so I am not going to vote for you. So normally I won't let you down, but I am not going to vote for you அப்படின்ட்டு ஃப்ராங்காக சொல்லிடுறீங்க. கடைசி சென்டென்ஸ், Dad said he would come to see my show at school, but he let me down. நான் ஒரு பையன் நான் ட்ராமா போடுறேன் ஸ்கூலில், நான் தான் ஹீரோ, அப்பாவை கூப்பிட்டுருந்தேன். அப்போ ஆஃபீஸ் வேலையாக இருக்குன்னு கடைசி நேரத்தில் வராமல் போயிட்டாரு. He let me down அப்படின்னு சொல்கிறீங்க. Dad said he would come to see my show at school, but he let me down அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வராமல் ஏமாற்றிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ ஏமாத்துறது ஒன்று காலை வாரி விடுறது. இப்படி ரெண்டு மீனிங் இருக்குது, டு லெட் சம் ஒன் டவுன் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி நிறையா 8 idioms அண்ட் ஃப்ரேசஸை பார்த்துட்டோம். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பழங்க. நம்ம தமிழ்லையும் இதை மாதிரி தான் பேசுவோம். காலை வாரி விட்டோன்னா என்ன அர்த்தம், காலை போய் வாரி விட்டுக்கிட்டே இருந்தான்னு அர்த்தம். அப்படி கிடையாது, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான்னு அர்த்தம்.
நம்ப வச்சு ஏமாற்றிட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்படி உள் அர்த்தத்தை பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது வந்து காமனாக வந்து நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து தே யூஸ் idioms மோர் ஆஃபன், வெரி ஆஃபன் தே யூஸ் இட். அதனால் அவங்க மாதிரி நேச்சுரலாக இங்கிலீஷ் பேசணுன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி பழகணும், அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐ ஹோப் யூ லைக்ட் திஸ் lesson, this video. If you liked it, if you like the way I teach you, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.